வணக்கம். அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதில் அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி பேசினார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அரியலூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்பொழுது விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இரண்டு கண்கள் போன்றவர்கள். உழைக்கும் விவசாயிகளின் எண்ணங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். அரியலூரில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். ஆனால் திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றி தரவில்லை. ரூபாய் 400 கோடியில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டது. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை. 7 சட்டக்கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என ஏராளமான கல்லூரிகளில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு என்றால் கசக்கும் என ஸ்டாலின் பேசியுள்ளார். படிப்பு என்றால் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவன். திமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரிகள் தொடங்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலினுக்கு எந்த திறமையும் இல்லை, அவர் பொம்மை முதலமைச்சர் என பேசினார். மேலும் இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு அதிமுக ஆட்சிதான் காரணம். பாஜக அதிமுகவை விளங்கிவிடும் என ஸ்டாலின் பேசுகிறார். ஸ்டாலின் எத்தனையோ அவதாரங்களை எடுத்து பார்த்தார். ஆனால் அதிமுகவை ஸ்டாலினால் உடைக்க முடியவில்லை. சில எட்டப்பர்கள் திமுகவுடன் சேர்ந்து அதிமுகவை உடைத்து பார்க்கலாம் என்று எண்ணினார்கள். அதுவும் முடியவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதில் அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சியில் குடிமரமாத்து திட்டங்களை நிறைவேற்றினோம், தடுப்பணைகளை கட்டியுள்ளோம். ஆனால் திமுக அரசு எத்தனை தடுப்பணைகளை கட்டியுள்ளது? ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதை மூடிவிட்டார்கள். நீட் தேர்வில் அனிதா மரணமடைந்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வில் கவனம் செலுத்தவில்லை என்றார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றார்கள். நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததன் காரணமாக 24 பேர் உயிரிழந்தனர். அதற்கு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை ஏமாற்றிவிட்டார். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்திய கட்சி அதிமுக. 100 நாள் வேலை திட்டத்தை 50 நாள் வேலை திட்டமாக குறைத்து விட்டார்கள். 4 ஆண்டுகள் கழித்து தற்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்தித்து உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி என்றால் இதுவரை யாருடன் இருந்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் முதலிடத்தில் உள்ளவர் ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினை எம்எல்ஏ அமைச்சராகி தற்பொழுது அவரை துணை முதலமைச்சராக்கியது தான் ஸ்டாலினின் 4 ஆண்டு ஆட்சியின் சாதனை என பேசினார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர், முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் தாமரை ராஜேந்திரன், முன்னேற்ற அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன். உங்களுடைய அறிவிச்சவர் தாமரை ராஜேந்திரன் வாக்கின்ற பொழுதெல்லாம் சொல்வாரு, எங்க மக்கள் ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதி, திட்டங்களை கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டு கேட்டு வாங்கி இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி நிறைய திட்டங்களை பெற்ற தொகுதி. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடி, 400 கோடி, அதுல பிரம்மாண்டமான மருத்துவமனை. நான் போகும்போது சகோதரர் ராஜேந்திரன் காட்டினார், அண்ணா நீங்க முதலமைச்சர் இருக்கும்போது தான் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டணும்னு சொன்னார். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏழைகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மருத்துவமனை. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே சிறப்பாக அற்புதமாக மருத்துவமனையை கட்டி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே வருடத்தில் சட்டக்கல்லூரிகள், அதிமுக ஆட்சி இருக்கும் போது 7 சட்டக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, 3 நாளைக்கு முந்தி
திருவாரூர்ல பேசுறார் திரு ஸ்டாலின். என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, படிப்பு என்றால் என் உயிருக்கு மேலாக மதிக்கின்றவர். ஆகையால் தான் இந்த 10 ஆண்டு அண்ணா திமுக 2010 2020 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரியில திறந்திருக்கிறோம். நீ சொல்லு பார்க்கலாம், நீ ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை அரசு கலை கல்லூரியை கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பால்டெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறீங்க? எதுவுமே இல்ல. 1-2 திறந்துட்டு திமுக ஆட்சியில நிறைய நிறைவேற்றப்பட்டது என்று பொய்யான தகவல். ஒரு மருத்துவக் கல்லூரி உன்னால கொண்டாட முடிஞ்சுதா? முடியாது. அதுக்கு திறமை வேணும், திறமை வேண்டும். திறமை இருக்குதா? ஸ்டாலின் இல்ல. அவர் பொம்மை முதலமைச்சர், அப்படியே கீ கொடுத்துட்டா சக்கு சக்கு சக்கு. வேற என்ன பண்ண போறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஜீவன் தொடங்கப்பட்ட கட்சி. அம்மா என்ற சக்தி படைத்த தாய் கட்சி கட்டி காத்தாங்க. அப்படி அண்ணா திமுக ஆட்சி பொன்விழா கண்ட கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தில்தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய தொழில் அத்தனை பேரும் ஏற்ற பெற்றார்கள். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த அது தமிழ்நாடு தான். அது தமிழ்நாடு வருவதற்கு காரணமாக அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு பேசுறீங்களே, எங்க பார்த்தாலும் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் சிறந்த மாநிலம் நீங்களா கொண்டாந்தீங்க திட்டத்தை. அண்ணா திமுக கொண்டாந்தது, செயல்படுத்தியது, ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்ணி திறக்கிறேன். வேற என்ன செஞ்ச? நாங்க கட்டின மெடிக்கல் காலேஜ் நீங்க திறந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் கட்டின சட்டக்கல்லூரிய நீங்க திறக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பணி. வேற என்ன செஞ்சிருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமை. இன்னைக்கு அண்ணா திமுகவை பாரதிய ஜனதா விழுகிரும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்த அண்ணா திமுகவை உன்னால உடைக்கவும் முடியல, முடக்கவும் முடியல. சில எட்டப்பர்கள் திமுகவோட சேர்ந்து அண்ணா திமுகவை உடைக்க பார்த்தாங்க, அதுவும் நிறைவேற்ற முடியல. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது இதே திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ முதலமைச்சர், நான் முதலமைச்சர் இருக்கும் போது என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க? சட்டம் ஈற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடிஸ்ட திமுக கட்சியில் தான் பார்க்கும். சட்டமன்றத்தில் நடலையோடு அமர்ந்து அவையை நடத்துகின்ற சட்டப்பேரவை தலைவரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிவிட்டு அந்த புனிதமான சட்டப்பேரவை இருக்கையில் அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர். நீங்க எங்களை பத்தி பேசலாமா? பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. உடனே ஸ்டாலின் பார்த்தாரு, என்ன நினைச்சாரா தெரியல, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறார். அவர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுது. 200 தொகுதியில ஜெயிக்கிறோம், 10 இடத்துல வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் கிழிச்சுக்கிட்டு வேட்டி இல்லாதான் ரோட்ல போறோம். அதுதான் நடக்கும். ஸ்டாலின் அவர்களே, எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. எதை எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தோமே, நாம அப்படி தூக்கி எரிஞ்சலாம்னு நினைச்சிடாத. 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம். எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கு எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலும் மக்களை அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. அந்த குரல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒலித்துக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல,
ஸ்டாலின்னா குடும்பம், குடும்பம்னா ஸ்டாலின். குடும்பம் தான் முக்கியம், மக்களை பத்தி சிந்திப்பதே கிடையாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி, கட்சியும் சரி, எப்பொழுது பார்த்தாலும் மக்களை சிந்தித்து சிந்தித்து திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்கள் ஏற்றத்திற்கு ஏணியாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறீங்க. 50 மாத காலத்தில் எந்த பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்கள் விவசாயி தொழிலாளி ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாய பங்களிப்போடு ஏரி குட்டம் குளையெல்லாம் குளங்களெல்லாம் தூர்வாரப்பட்டு அதில் அள்ளுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டம். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி வண்டல் மண்ணை அள்ளுகின்ற பொழுது ஏரி ஆழமாகுது, நீர் அதிகமாக தேங்கி வைக்கிறோம், நிலத்திற்கு நீர் உயர்கிறது. அற்புதமான திட்டம். அதே போல தடுப்பணை, இன்னைக்கு குன்னம் பகுதியிலையும் தடுப்பணை கட்டிக்கிறோம், அரியலூர்லயும் தடுப்பணை கட்டிக்கிறோம். நீங்க வந்து எத்தனை தடுப்பணை நீங்க கட்டிங்க? மக்களை பத்தி சிந்திச்சுக்கலாம். இது ஒரு வறட்சியான பகுதி, நிலத்தடி நீர் தேவை. இந்த விவசாயிகளுக்கு, விவசாய மக்களுக்கு, தொழிலாளருக்கு அப்பதான் இந்த விவசாயி செழிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய தடுப்பணையை கட்டி கொடுத்து நிலத்தடி நீர் உயர்த்தி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, கிராம பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அந்த அத்தனை ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அதற்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டா அங்க இருக்கிற அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெற்றலாம். அது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர் நாங்கள் அமைக்கப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த வைத்தியத்தை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்க என்ன ஏழைக்கு செய்ய போற? அது மட்டுமில்ல, எங்கே நீட் தேர்வில் அருமை சகோதரி அனிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வில் கவனம் செலுத்தலைங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து விட்ட 50 மாத கால ஆட்சி. நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள், பெற்றோர் கேட்கிறாங்க, மாணவர்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. நீட் தேர்வு தோல்வியடைந்த காரணம் பேர் இறந்திருக்கிறாங்க. நீட் தேர்வு தோல்வியடைந்த காரணமாக நீட் தேர்வுல அவள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால 24 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும். உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையில் தின்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். 24 உயிர்கள் இழந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை. எப்படி தமிழகத்தை மீட்போம்? மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம். பாய் பாய் ஸ்டாலின் சொல்லுங்க. வணக்கம்.